மக்களே, இன்னைக்கு ஏப்ரல் 11 சனிக்கிழமை. சாட்டர்டேனாலே ஒரு ஜாலி தான், ஏன்னா நாளைக்கு சண்டேல. ஆனா அந்த ஒரு நாள் எப்ப போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. 1 மணி நேரத்துல போற மாதிரி டக்குன்னு முடிஞ்சிருது. உனக்கு என்னமா, 2 ஆம்பளை பிள்ளை, பேருக்குதான் ஆம்பளை பிள்ளை. காலையில இருந்து குடிக்க தண்ணி கொடுங்களான்னு கேக்குறேன், அதை கூட எடுத்து தர மாட்டாங்க. பொம்பளை பிள்ளைய பெற்றிருந்தா கூட அதை அடி வாங்கிட்டாலும் ஒரு வேலையை செஞ்சு காலையில இருந்து கத்திக்கின்னு இருக்கேன். ஒருத்தி கத்தினுக்குறாளே, அவ என்ன கத்துறான்னு காதை கொடுத்தாச்சு கேப்போம்னா அது கூட கேட்க மாட்டாங்க. 2 நாள் லீவுக்கே இப்படி. ஸ்கூல் 16ஆம் தேதியில இருந்து 1.5 மாசம் லீவா. அப்ப என்ன பண்ண போறேன்னே தெரியல. அடிச்சுக்கிறானுங்க நாளெல்லாம் அடிச்சுக்கிறானுங்க. எதுக்கு அடிச்சுக்கிறானுங்கன்னே தெரியல. செஸ் வாங்கித்தான்னு கேட்டானுங்க, அதையும் வாங்கி கொடுத்துட்டேன். ஆனா அது இருக்கு ஒரு மூலையில. காரு வாங்கித்தாமான்னு கேட்டானுங்க, அது இருக்குது 20 காருக்கு மேல, அதுவும் தூங்குது ஒரு மூலையில. இப்ப ஃபைனலா கேரம் போர்டு வேணுமா, அது வாங்கி கொடுத்தா கிழிச்சிருவான்றானுங்க. சரி ஓகே, அதையும் வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன். சைக்கிள் வாங்கி கொடுமான்னு. இது வரைக்கும் 3 சைக்கிள் ஆச்சு. அந்த 3 சைக்கிளை உடச்சு நாசம் பண்ணி இப்ப 700 ரூபாய் கொடுத்து அவங்க அப்பா ரெடி பண்ணி எடுத்துன்னு வந்திருக்காரு. அந்த சைக்கிள் என்ன நிலைமையில இருக்குன்னு நீங்களே பாருங்க. சைக்கிள் வெயில்ல கிடக்குது, காஞ்சி கருவாடாய். ஒரு சைக்கிள் 4500 ரூபா, ஒரு சைக்கிள் 2500 ரூபா. பார்த்தா வயிறு எரியுது. நான் தான் போய் எடுத்து வைக்கணும் அதையும். ஆனா ஒண்ணு மட்டும் தெளிவா புரியுது. எங்க அம்மா அன்னைக்கே சொல்லுச்சு, படிக்கலன்னா மாடு தாண்டி மேய்க்கணும்னு. எந்த மாடுன்னு தெளிவா சொல்லியிருந்தா விழுந்து படிச்சிருப்பேன்.